friends, welcome to my channel Roni Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஈவினிங் ரொட்டீன் இருக்க போகுது. ஸோ எக்ஸாம் டேஸ்ல என்னோட ஈவினிங் ரொட்டீன் வந்து எப்படி போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ படிக்கிறது எப்படிங்கிற ஸ்டடி ப்ரிப்பரேஷன் டிப்ஸு அது எல்லாமே இருக்கும், எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ்லாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, மழை வர மாதிரி இருக்குது. 4:45 தான் ஆகுது, ஆனால் பயங்கரமாக இருக்குது. வீடியோ எடுக்கலாம் இந்த பக்கம் வரும்போது தான் பார்த்தா ஒரு மஷ்ரூம் வந்து வளர்ந்துருக்கு. ஸோ பாருங்கள், இது வந்து பாய்ஸ்னஸாக இல்லை நல்ல மஷ்ரூமான்னு தெரியல, பட் இன்னொன்று வளர்ந்துருக்கு அழகா அம்பர்லா கணக்கா. ஸோ அதை பார்த்ததுனால உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சேன். வந்து கிளைமேட் சூப்பராக இருக்குது, டீ குடிக்க போகலாம் மெஸ்ஸுக்கு அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து இங்கே வந்து ஸ்டால்லாம் போட்டிருக்காங்க, கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலாம் நடக்கிறதுனால அதுக்கு ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு எதனா சாப்பிட்லாமே சொல்லிட்டு இப்போ நானும் என்னோடய ரூம்மேட்டும் கிளம்பி போக போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு ஸ்டால் எப்படி இருக்குது, என்னென்ன வச்சுருக்காங்கங்கிறதெல்லாம் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா மழை வரப்போதுன்னு நினைக்கிறேன், பயங்கரமாக இருக்கிட்டு வருது. ஆனால் 4:45 தான் ஆகுது டைம். ஆக்சுவலி பானிபூரி ஆட்டு சாப்பிட்லாம் சொல்லிட்டு நாங்கள் போன நேரம் பார்த்து மழை வந்துட்டு, அதனால் அவங்க பில்லிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் டைம் 5 தான் ஆகுதுங்கிறதுனால மெஸ்ஸில் வந்து இங்கே டீ கொடுத்துட்ருப்பாங்க. அட்லீஸ்ட் டீ ஆட்டு போய் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மெஸ்ஸுக்காட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெஸ்ஸுக்கு போயிட்டுருக்கோம். மழை ஸ்டார்ட் ஆகுது. வந்தோடனே குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு அங்கே வந்து காய போட்டிருக்கேன். எப்போதுமே லேப்டாப்பில் தான் நோட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் படிக்கிறதா இருந்தாலே லேப்டாப் வந்து எடுத்து ஆன் பண்ணிடுவேன், இல்லைனா ஃபோன் பார்த்து படிப்பேன். இப்போ வந்து வீடியோ வேறு ஷூட் பண்ணிட்டு இருந்ததுனால கேமராவில் ஃபோனில் யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால நான் வந்து லேப்டாப் எடுத்து ஆன் பண்ணி அதில் உட்காந்து படிக்கலாம் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டு இருந்தேன். ஆல்ரெடி கொஞ்சம் நோட்ஸ்லாம் எடுத்திருந்தேன், அந்த நோட்ஸ் வச்சு சரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு இருக்கலாம் சொல்லிட்டு அதை பார்த்து படிச்சுட்டு இருந்தேன். எப்போதுமே நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கும்போது கீ பாயிண்ட்ஸ் மட்டும் ஒரு பேப்பரில் வந்து எழுதி இருக்கிற மாரி வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா டக்குன்னு உங்களுக்கு பேப்பர்லேயோ நோட்லேயோ இருந்துச்சுன்னா டக்குன்னு உங்களுக்கு லைக் ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் படிக்கணுங்கிறதையும் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கணும். ஸோ அப்போ வந்து இது முடிச்சிட்டோம், இன்னும் இதெல்லாம் பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காலேஜ் லைஃப் வந்து ஹாஸ்டலில் வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ பேக் டு பேக் எக்ஸாமாக இருக்குது. இந்த செம் வந்து ரொம்ப பேக் டு பேக் எக்ஸாமாக இருந்த மாரி இருக்குது. ஸோ இன்றைக்கி தான் ஒரு எக்ஸாம் எழுதணும், நாளைக்கு ஒரு நாள் கிடையாது, அப்புறம் சண்டே ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ அது வந்து NPTEL சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் உண்டு. ஸோ வெளியே போயிட்டு எழுதுகிற மாரி இருக்கும், அது ஒரு எக்ஸாம். அப்புறம் மறுபடியும் மண்டே எக்ஸாம், வெனஸ்டே எக்ஸாம். ஸோ பேக் டு பேக் எக்ஸாம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் ஸோ எக்ஸாம் இருக்கிறதுனால எப்படி ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டுருக்கு அந்தமாரி வீடியோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் எடுத்திருந்தேன். ஸோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நிறைய வீடியோஸ் இன்ட்ரெஸ்டிங்காக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாமா? அது வரைக்கும் பாய்.